மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம்தான் கழிவுகள் வெளியேறும் நேரம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம்தான் செல்கள் புதிதாக மாறும் நேரம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம் தான் மூளை நன்றாக ஆக மொத்தம் இன்னமெல்லாம் நல்ல விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரங்கிறது ஒரு மெடிடேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அப்போ இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோயே இருக்காதுங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, எப்பவுமேங்க அழகாக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க. ஆனால் இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்க கூட ஒருத்தவங்க வாழ்கிறாங்கல்ல, அவங்க எல்லா நோயும் இருக்கும். ஏன்னா இவங்க தான் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்களே, தனக்கு பிடிச்சா செய்வாங்க. இன்னொருத்தர் எப்பயுமே நல்லது கிட்டது பார்க்குறவர். ஒரு வீட்டுக்கு போய் டீ கொடுத்தா வெள்ளச்சக்கரை நான் தொட மாட்டேன், ஏசி ரூமில் உட்கார மாட்டேன். எல்லாத்தையும் நல்லது பார்க்கறது. எல்லாத்துலேயும் நல்லது பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இவங்களுக்கு ஊரில் நல்ல பேர் இருக்கும். எல்லாத்துலேயும் நல்லது பார்க்கறது ஒன்றுங்க, எல்லாத்துலேயும் பிடிச்சதை பார்க்கறது ஒன்று. என்னோட கருத்து என்னன்னா, இரண்டுமே தவறு. தனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் வாழும் ஒரு மனிதனை நான் மிருகம் என்று சொல்வேன். மிருகம்தான் அப்படி பண்ணும். அதுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். மிருகம் நல்லது கெட்டதுன்னு பார்த்து வாழுதில்ல, அதுக்கு பேர் எந்திரம்னு சொல்லுவேன். ரோபோட்டு. ரோபோட்டு தான் கொடுத்த ப்ரோக்ராமுக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்கும். மனிதன் எப்படின்னா, சில இடங்களில் நல்லதை பார்க்க வேண்டும், சில இடங்களில் பிடித்ததை பார்க்க வேண்டும் புரிஞ்சு வாழ்ந்தால் மனிதன்.